சீராபாளையம் ஊராட்சியின் ஒரு பகுதியை கோவை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியிடம் மனு அளித்துள்ளனர். மதுக்கரை ஒன்றியம் சீராபாளையம் ஊராட்சியின் வார்டு எண் 1, 2, 3 ஆகிய பகுதிகளை மட்டும் மாநகராட்சியுடன் இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த முடிவு குறித்து மக்களிடம் எந்தவித கருத்து கேட்பும் நடத்தப்படவில்லை என்று மக்கள் தங்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் 2, 2024 அன்று நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தில் இந்த இணைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற கூறியதாகவும் அந்த தீர்மானத்தின் நகலை மனுவுடன் இணைத்துள்ளதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். அரசின் அனைத்து திட்டங்களையும் பெற தங்கள் பகுதி கிராம பஞ்சாயத்தாகவே தொடர வேண்டும் என்றும் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட வேண்டாம் என்றும் மக்கள் தங்கள் மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த விவகாரம் குறித்து மக்களிடம் நேரடியாக கருத்து கேட்டு மக்களின் விருப்பத்தின் பேரிலேயே முடிவு எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் வந்து ஃபர்ஸ்ட் வார்டு கவுன்சிலர் 1வது பகுதியில், சரிங்களா. சீராபாளையம் ஊராட்சியில் வந்து 9 வார்டு இருக்குது. அந்த 9 வார்டில் 3 வார்டை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி கார்பரேஷனில் சேர்த்து போகிறாங்க. இதில் வந்து பொதுமக்கள் கிட்டையுமே கருத்து கணிப்பு கேட்கல. சரி, அவங்க கிட்ட கேட்கலனாலும் பரவாயில்ல, மக்கள் பிரதிநிதி மக்கள் வந்து ஓட் பண்ணி தான் எங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தலைவர்கள் வந்து எங்ககிட்ட கேட்டிருக்கலாம், எங்ககிட்டையும் கேட்கல. நாங்கள் எந்த தீர்மானத்துலையுமே கையெழுத்து போடலை. திடீர்னு இந்த கிராம சபா கூட்டத்தில் வந்து 98.9% வந்து கார்பரேஷன் ஆக போகுதுங்கிறத வந்து சொல்றாங்க. அது எப்படின்னு எங்களால ஏத்துக்க முடியல. ஆனா இதுக்கப்புறம் வந்து கார்பரேஷன் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ பஞ்சாயத்தா இருக்கு. அது வந்து பேரூராட்சியா மாத்தாம ஸ்ட்ரெயிட்டா மாநகராட்சியா மாத்துறாங்க. இதுல வந்து 100 நாள் வேலை திட்டம், மகள் அடிப்படை அத்தியாவசிய வசதிகள், விளக்காகட்டும், ரோடு ஆகட்டும், எந்த ஒரு வசதியுமே எங்ககிட்ட உடனே வந்து கேட்டால் மக்கள் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு. ஆனால் மாநகராட்சி ஆயிடுச்சுன்னா அப்படி பண்ண முடியாது. கவுன்சிலர் எங்கே இருக்காங்கன்னு போய் தேடிட்டே இருக்கணும். கட்சிகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மக்களுடைய அத்தியாவசிய தேவை வந்து கிடைக்கவே கிடைக்காது. நாளுக்கு நாள் அவங்களோட கஷ்டங்கள், வரியிலிருந்து எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும்னு தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கையெழுத்தெல்லாம் போட்டு இங்கே கொண்டு வந்து மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். கொடுத்துட்டோம். இனி என்ன ஸ்டெப் எடுப்போமோ அது கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். மேலிடத்துல இருந்து சிஎம் ஆகட்டும், எந்த ஒரு அதிகாரியுமே எங்களுக்கு இதை தடுத்து நிறுத்தி எங்களுக்கு கிராம பஞ்சாயத்தே வேணுங்கிறத மட்டும் செஞ்சு கொடுக்கணும். மாநகராட்சி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான கஷ்டங்கள் வந்து இப்போ எல்லாமே சொன்னதுதான். அதனால எங்களுக்கு கடைசி வரைக்குமே வந்து பஞ்சாயத்தாவே இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுக்கு மேல முடியல அப்படின்னா பொதுமக்கள் மகளிர் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், மறியல் நடத்துவோம். எங்களுக்கு கடைசி வரைக்கும் கிராம பஞ்சாயத்து வேணும். அரசுடைய திட்டங்களை நாங்கள் முழுசா பூர்த்தி அடையணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து கிராம பஞ்சாயத்து வேணும். எங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம். இந்த கடைசியா 2ஆம் தேதி நடந்த கிராம சபா கூட்டத்துல தலைவர் முன்னிலையில எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு வேணான்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் மக்கள் எல்லாருமே. அதனால எங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம், எங்களுக்கு கிராம பஞ்சாயத்து வேண்டும். 3 வார்டுல கிட்டத்தட்ட 2800 மக்கள் இருக்காங்க. ஆனா வந்து இப்ப இந்த 9 வார்டுல 3 வார்டை மட்டும் ஸ்பிளிட் பண்றாங்க. இப்போ அதுக்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எங்களுக்கு 9 வார்டுமே எங்களுக்கு பஞ்சாயத்தாக தான் வேணும். 3 வார்டில் வந்து ஃபர்ஸ்ட் வார்டு வந்து மாஞ்சை கவுண்டன் பாளையம், அந்த ஏரியா கவுன்சிலர் நான். செகண்ட் வார்டு வந்து ஈச்சனாரி விநாயகர் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது சீரபாளையம் புதூர். அதுக்கப்புறம் கற்பகம் காலேஜ் இருக்கிற ஏரியா, அந்த 3 ஏரியாவுமே வந்து மாநகராட்சியை மாத்துறதுக்காக இப்போ முன்னறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மாநகராட்சி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு இருக்கிறது, மகளிர் சுயதொழிலுக்கு நிறைய ஃபண்ட் ஒதுக்குறாங்க. அந்த ஃபண்டெல்லாம் எல்லாமே கட் பண்ணிடுவாங்க. 100 நாள் மக்களுக்கு வேலை இல்லைங்க. ஏன்னா அங்கே விவசாய பகுதி அது, எல்லாம் 9 வார்டுமே குறிப்பிட்ட பகுதி மட்டும் இவங்க எடுக்கிறாங்க. அதனால் பாதிக்கப்படுறது எல்லாம் சேர்ந்து தான் பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் அதே மாதிரி எந்த அடிப்படை வசதிகள் வந்து நகராட்சியில் இப்போ இங்கே சிட்டிக்குள்ளே பார்க்குறோம், எந்த வேலையுமே நடக்கிறது இல்லை. எல்லா ரோடு டேமேஜ் இருக்குது, எந்த வேலையும் நடக்கிறது இல்லை. அதே மாதிரி அங்கே நடந்துடும். இப்போ நாங்கள் இப்போ கவுன்சிலர் இருந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறாங்க, நாங்கள் உடனே ஃபோன் பண்ணுவோம், இப்போ தலைவருக்கு ஃபோன் பண்ணுவோம், கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணுவோம், வந்து வேலை செய்வாங்க. ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் கழிச்சு அது வேலை செய்வாங்க. இதே கார்பரேஷன் ஆகிடுச்சுன்னா நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது, யார் வேலை செய்வாங்க? அதே மாதிரி இந்த ஏழ்மையான மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறவங்க, இந்த 100 நாள் வேலையை நம்பி இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சிரமம் அந்த ஏரியாவில். பூராமே விவசாய மக்கள் இருக்கிற ஏரியா. இதில் வந்து 9 வார்டுலைங்க 3 வார்டு மட்டுமே பண்ணுறாங்க. அந்த 3 வார்டுக்கார மக்களும் சைன் பண்ணியிருக்காங்க. 2ஆம் தேதிங்க கிராம சபா கூட்டத்தில் ஆட்சேபனை தெரிவித்து கடிதம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? மாவட்ட தலைவரை பார்த்து கொடுக்கலாங்கிறக்காக பார்க்குறோம், பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இனி அடுத்து அவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்து அதுக்கடுத்து நாங்கள் மக்களை எல்லாம் திரட்டி நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம்